ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கீரையை வச்சு ஒரு மதிய லஞ்ச் ரெசிபி தாங்க பண்ணியிருக்கேன். என்ன கீரைனா பொன்னாங்கண்ணி கீரை, சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரை உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நான் அதை நல்லா காம்பெல்லாம் நம்ம ஆஞ்சி எடுத்ததுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் கட்டிங் போர்டில் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நான் ஒன்று நைஸாக கட் பண்ணி அதையே எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி எப்போவுமே பருப்பு போட்டு கடையல் இந்த மாதிரி தான் நம்ம செய்வோம். கூட்டு மாதிரி இந்த மாதிரி இல்லை சூப்பு மாதிரி செய்யலாம். இப்போ நிறையா இருக்குது, ஆனால் சாப்பிட்றதுக்கான ஆள் கம்மியாக இருக்கிறதுனால இந்த கீரை காலி பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சும்மா பொரிச்சிருவோம்னு யோசனை. அதுக்கு தான் இன்றைக்கி நான் பொரிக்க தான் போகிறேன். அதுக்கு நான் இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்துகிட்டு நைஸாக கட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் சாதாரணமாக நம்ம பொரிக்கிற மாதிரியே தான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சது கழுவுன பருப்பு கொஞ்சம் ஜீரகம் கண்டிப்பாக போடுங்க. எந்த கீரைக்குமே ஜீரகம் போட்டால் உடம்புக்கு நல்லது. ஜீரகத்தில் சீரகம் அப்படின்னாலே சீரை அகத்தை சீர் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதுக்கு கண்டிப்பாக ஜீரகம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, செரிமான சக்திக்கு நல்லது. அதனால் ஜீரகம் போட்டுட்டு ஒரு 5-6 வரமிளகா போட்டிருக்கேன் நான். அதை நல்லா கட் பண்ணிவிட்டு சின்னமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயத்தையும் கட் பண்ணிவிட்டு நல்லா அதில் போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கீரையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கீரையை சேர்த்து நல்லா வதக்கணும். கீரையை நம்ம சேர்த்து நல்லா வதக்க தான், அதாவது என்ன சொல்லணும், நல்லா கொஞ்சம் ரொம்ப நேரம் வேகணும். டக்குன்னு வதங்கிடும். நம்ம கட் பண்ணி தான் இருக்கோம். ரொம்ப நேரம்னா ஒரு 10லேருந்து ஒரு 20 நிமிஷமாக தான் ஆகும் வேகிறதுக்கு. ஆனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில், நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கும்போது வேகமாக வெந்துடும். ஆனால் கீரை கொஞ்சம் நின்று வேகட்டுங்கிறதுனால கொஞ்சம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது அது நல்லா கீரை நல்லா எல்லாம் ஒன்று போல் வெந்து வரும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10-20 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வதக்கிட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும் பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை மேனியை பளபளப்பாக்கும்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு அவ்வளவு நல்லது. இதில் விட்டமின் ஏ நிறைஞ்சு இருக்குது. அதனால் கண்டிப்பாக பொன்னாங்கண்ணி கீரை, சிவப்பு பொன்னாங்கண்ணி, நாட்டு பொன்னாங்கண்ணி எது கிடைச்சாலும் நம்ம வாங்கி நம்ம சாம்பார் கூட வைக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார், கூட்டு, சூப்பு, கடையல் எந்த மாதிரியும் செய்யலாம். இப்போ நிறைய கீரை இருக்குது, நம்ம ஆள் கம்மியாக தான் இருக்கும், சாப்பிட முடியாதுங்கிற பட்சம் இந்த மாதிரி பொரித்து சாப்பிடும்போது இதில் நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா பருப்பு போட்டுக்கலாம், தேங்காய் போட்டுக்கலாம். நம்ம சாய்ஸ் தான். தேங்காயெல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும். அதே மாதிரி துவரம் பருப்பு நம்ம வேக வச்சு ஒரு 1/2 வேக்காடு 3/4 வேக்காடு ஒரு 70-80% வெந்திருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி உள்ள பருப்பு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். எப்போவும் அதே மாதிரியே செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பார்க்கலாமேனு நம்மளாக தான் பார்த்து ட்ரை பண்ணுறது தான், அவ்வளோதான். இதுக்கு தேவையான அளவு உப்பு பவுடர் சால்ட் போட்டோம்னா தான் கீரைக்கு நம்மளுக்கு உப்பு சாரும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிக்க வேண்டியதுதான். சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை அதுவும் சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி. அவ்வளோதாங்க. இது நம்ம புளிக்குழம்பு, காரக்குழம்பு எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கூட்டு வச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் செய்யும்போது சட்டுன்னு காலியாகிடும் இல்லையா, அதுக்காக தான். சட்டுன்னு காலியாகணும்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சால் தான் நல்லது. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. மறந்துடாமல் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா இதில் தேங்காய் பருப்பு போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி எதுவுமே போடலை, அப்படியே வச்சுட்டேன். கொஞ்சோன்னு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சம் தேங்காய் போட்டேன், அப்புறம் அப்படியே வச்சுட்டேன். நான் அந்த ஒரு ஸ்பூன் தேங்காய் போட்டதே நல்லா தான் இருந்தது. இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.